ஏமாற்றத்தின் நிழல்கள். சூரியன் உதிக்கத் தொடங்குகிறது. அத்தியாயம் -3 சிங்கக் குகைக்குள் ஆபத்து எங்கே பதுங்கியிருக்கிறது. பிரதாப்பின் வெளிப்பாட்டிற்குப் பிறகு அறை அமைதியாகிவிட்டது. பரிதி கோப்பின் விளிம்புகளைப் பற்றிக் கொண்டு. தனது கடந்த காலத்தை வேட்டையாடிய பெயரைப் பார்த்துக் கொண்டிருந்தபோது அவள் கைகள் நடுங்கின. ராகவ் சிங் பல வருடங்களுக்கு முன்பு அவனிடம் இருந்து தப்பித்துவிட்டதாக அவள் நினைத்தாள். அவள் ஓடிப்போன போது அவள் மூடிய ஒரு அத்தியாயத்தைத் தவிர வேறொன்றுமில்லை என்று நினைத்தாள். ஆனால் இங்கே அவன் மீண்டும் நிழல்களிலிருந்து சரங்களை இழுத்தான். ராகவ். பரிதியின் குரல் ஒரு கிசுகிசுப்பாக இருந்தது. அவளுடைய தொண்டை வறண்டது. எல்லாவற்றிற்கும் பிறகு அவன் மறைந்துவிட்டான் என்று நான் நினைத்தேன். பிரதாப் பேசுவதற்கு முன்பு விகாஷுடன் பதட்டமான பார்வையை பரிமாறிக் கொண்டான். அவன் ஒருபோதும் மறைந்துவிடவில்லை. அவன் பின்னணியில் வேலை செய்து வருகிறான். தன் சாம்ராஜ்யத்தை மீண்டும் கட்டியெழுப்புகிறான். ராஜன் பல கைப்பாவைகளில் ஒருவன். அவனால் எப்போதும் விட்டுவிட முடியாத ஒரு தளர்வான முனை நீதான். அந்த வார்த்தைகளின் எடை அவள் மார்பில் பதிவதை பரிதி உணர்ந்தாள். ராகவிடமிருந்து அவள் தப்பிப்பது ஒரு அவநம்பிக்கையான. கிட்டத்தட்ட மரணத்திற்குரிய செயல். அந்த உலகத்துடனான உறவுகளை துண்டித்து. தன்னை விடுவித்துக் கொண்டாள் என்று அவள் நினைத்திருந்தாள். ஆனால் இப்போது தவிர்க்க முடியாததை அவள் தாமதப்படுத்தினாள் என்பது தெளிவாக தெரிந்தது. விகாஸ் சுவரில் சாய்ந்து கைகளை கட்டிக்கொண்டு நின்றான். ராகவ் ராஜனை விட ஆபத்தானவன். அவன் கணக்கிடப்பட்டவன். பொறுமையானவன். தான் விரும்புவதைப் பெற பல ஆண்டுகள் காத்திருக்க தயாராக இருக்கிறான். உன்னை துரத்தி கூலிப்படையை அனுப்பினால் அவன் காத்திருந்து முடித்துவிட்டான் என்று அர்த்தம். பரிதி தன் கைமுட்டிகளைப் பிடுங்கிக் கொண்டாள். அவளுடைய பயத்திற்கு கீழே கோபம் பொங்கி வழிந்தது. ஏன். இனிமேல் அவனுக்கு என்ன வேண்டும். பதில் சொல்வதற்கு முன் பிரதாப் தயங்கினாள். இது உன்னைப் பற்றியது மட்டுமல்ல பரிதி. இது கட்டுப்பாட்டை பற்றியது. நீ அவனை விட்டுச் சென்று. அவன் பிடியிலிருந்து தப்பிக்க. அது அவனை பலவீனமாக காட்டியது. அவனுடைய உலகில் பலவீனம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. உன்னை திரும்ப கொண்டுவருவது அல்லது உன்னை வெளியே அழைத்துச் செல்வது யாரும் அவனிடமிருந்து தப்பிக்க முடியாது என்ற செய்தியை அனுப்புகிறது. அவள் கடுமையாக விழுங்கினாள். அவளுடைய இதயம் துடித்தது. சரி இப்போது என்ன. அவன் மீண்டும் நம்மை கண்டுபிடிக்கும் வரை நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோமா. இல்லை. விகாஸ் உறுதியாக கூறினான். ஓடுவது எதையும் தீர்க்காது. நீ உயிர் பிழைக்க விரும்பினால் அவனை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டும். இதை ஒரேயடியாக முடித்துக்கொள். பரிதியின் கண்கள் விரிந்தன. அவனை எதிர்க்கவா. நீ உண்மையா சொல்றியா. அவனுக்காக கொல்லவும் தயாராக ஒரு படை இருக்கு. நான் என்ன செய்ய முடியும். நீ தனியா இல்ல. பிரதாப் தன் குரலில் உறுதியாகச் சொன்னான். நான் உன்னை பாதுகாப்பேன்னு உறுதியளித்தேன். நானும் பாதுகாப்பேன். ஆனால் விகாஸ் சொல்றது சரிதான். நம்மால ஓடிக்கொண்டே இருக்க முடியாது. வலிக்கிற இடத்துல அவனை அடிக்கணும். அவனுடைய நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தணும். அவனுடைய சக்தியை கலைக்கணும். அப்போதான் அவன் பிடியை இழக்கணும். பரிதி பிரதாப்பை முறைத்து பார்த்தாள். அவன் வார்த்தைகளில் உள்ள நேர்மையை அளவிட முயன்றாள். அவனை நம்ப விரும்பினாள். தப்பிக்க அவள் இவ்வளவு போராடிய குழப்பத்தில் அவன் அவளை ஆழமாக இழுத்துச் செல்லவில்லை என்று நம்ப விரும்பினாள். எப்படி ஆரம்பிப்பது. என்று அவள் இறுதியாக கேட்டாள். விகாஸ் சுவரில் இருந்து தள்ளி மேசையை நோக்கி நடந்தான். ஒரு வரைபடத்தை விரித்தான். ராகவின் நடவடிக்கைகள் பறந்து விரிந்திருக்கின்றன. ஆனால் அவனுடைய முக்கிய மையம் ஜெய்ப்பூரின் புறநகரில் உள்ள ஒரு கிடங்கு. அது பலத்த பாதுகாப்புடன் உள்ளது. ஆனால் நாம் அதில் ஊடுருவ முடிந்தால். அவனை வீழ்த்த நமக்கு தேவையான ஆதாரங்கள் கிடைக்கலாம். பரிதி தலையை ஆட்டினாள். நீங்க ரொம்ப எளிமையா சொல்றீங்க. ஒரு கோட்டைக்குள்ள போயிட்டு. ராகவ் மாதிரி ஒருத்தரை வீழ்த்தி உயிரோட வெளியே போறீங்களா. அது எளிதா இருக்காது. பிரதாப் ஒப்புக்கொண்டாள். ஆனா அது நம்மோட சிறந்த தாக்குதல். ராகவோட பலம் அவன் ரகசியத்துலதான் இருக்கு. சரியான ஆட்களுக்கு அவன் செயல்களை வெளிப்படுத்த முடிந்தால். அது அவனை முடமாக்கும். அவன் பயம் மற்றும் விசுவாசத்தின் மீது தன் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பியிருக்கிறான். அவனுடைய பலத்தை எடுத்துவிடு. அவன் வீழ்வான். அவள் மனம் துடித்தபடி இரண்டு பேருக்கும் நடுவே பார்த்தாள். ஒவ்வொரு உள்ளுணர்வும் அவளை முடிந்தவரை ஓடச் சொன்னது. மீண்டும் மறைந்து இதையெல்லாம் விட்டுவிடச் சொன்னது. ஆனால் ஆழமாக ஓடுவது இதற்கு முன் வேலை செய்யவில்லை என்பது அவளுக்கு தெரியும். ராகவ் தான் விரும்பியதை அடையும் வரை அல்லது அவள் அவனை தடுக்கும் வரை அவளை தேடிக்கொண்டே இருப்பான். நான் அதைச் செய்வேன். அவள் இறுதியாக கூறினாள். அவளுடைய குரல் நடுங்கினாலும் உறுதியுடன் இருந்தது. நான் அவனை வீழ்த்த உனக்கு உதவுவேன்.
பிரதாப் தலையசைத்தார். அவன் முகத்தில் ஒரு நிம்மதி மினுமினுப்பு. நாம 2 பேரும் சேர்ந்து இதைச் செய்வோம் பரிதி. உனக்கு எதுவும் நடக்க விடமாட்டேன். அடுத்த சில நாட்கள் தயாரிப்பின் தெளிவின்றி இருந்தன. விகாஸ் அவர்களுக்கு கிடங்கின் வரைபடங்களை வழங்கினார். அதன் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் நுழைவுப் புள்ளிகளை விவரிக்கிறார். பரிதி பிரதாப்புடன் பயிற்சி பெற்றார். ஆயுதத்தை எவ்வாறு கையாள்வது மற்றும் தன்னை தற்காத்துக் கொள்வது என்பதை கற்றுக்கொண்டார். அது எளிதானது அல்ல. அவள் துப்பாக்கியை பிடிக்கும் ஒவ்வொரு முறையும் அவள் கைகள் நடுங்கியது. ஆனால் அவள் பயத்தை தாண்டிச் செல்ல தன்னை கட்டாயப்படுத்தினாள். திட்டம் வடிவம் பெறும்போது பரிதி ஒரு விசித்திரமான தெளிவை உணரத் தொடங்கினாள். பல ஆண்டுகளில் முதல் முறையாக அவள் தனது கடந்த காலத்திலிருந்து ஓடவில்லை. அவள் அதை எதிர்கொண்டாள். நடவடிக்கைக்கான இரவு விரைவாக வந்தது. மூவரும் கிடங்கிற்கு வெளியே நின்று கைவிடப்பட்ட கட்டிடத்தின் நிழல்களில் மறைந்திருந்தனர். காவலர்கள் சுற்றளவில் ரோந்து செல்வதை பார்த்தபோது காற்று பதற்றத்தால் அடர்த்தியாக இருந்தது. நீ தயாரா? பிரதாப் தாழ்ந்த குரலில் கேட்டார். பரிதி தலையசைத்தார். அவளுடைய இதயம் துடித்தது. நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன். விகாஸ் அவளிடம் ஒரு காதணியை கொடுத்தார். திட்டத்தை பின்பற்றுங்கள். நாங்கள் உள்ளே செல்கிறோம். கோப்புகளை கண்டுபிடித்து வெளியேறுகிறோம். தேவையற்ற ஆபத்துகள் இல்லை. அதனுடன் அவர்கள் அமைதியாக கிடங்கை நோக்கி நகர்ந்தனர். அவர்கள் காவலர்களை கடந்து செல்லும்போது பரிதியின் துடிப்பு வேகமாக அதிகரித்தது. ஒவ்வொரு அடியும் அவள் பல வருடங்களாக பயந்து கொண்டிருந்த மோதலுக்கு அருகில் கொண்டு வந்தது. உள்ளே கிடங்கு பெட்டிகள் மற்றும் இயந்திரங்களின் ஒரு தளம் போல இருந்தது. காற்று குளிராக இருந்தது. குகை பகுதியில் ஒவ்வொரு சத்தமும் பெருகியது. பிரதாப் வழிநடத்தினார். அவரது அசைவுகள் துல்லியமாகவும் வேண்டுமென்றேவும் இருந்தன. விகாஸ் நிழல்களிலிருந்து கண்காணித்து கொண்டிருந்தார். கோப்புகள் சேமிக்கப்பட்ட அலுவலகத்தை அவர்கள் நெருங்கியதும் பரிதியின் வயிறு இறுக்கமடைந்தது. அவள் மீது அழுத்தும் தருணத்தின் எடையை அவளால் உணர முடிந்தது. இதுதான் அவள் வாழ்க்கையை பிரித்த மனிதனை எதிர்கொள்ள வேண்டிய தருணம். ஆனால் அவர்கள் அலுவலகக் கதவை திறந்ததும் அவர்கள் எதிர்பாராத ஒரு காட்சியை கண்டார்கள். மேசைக்குப் பின்னால் அமர்ந்து அமைதியாக அவர்களுக்காக காத்திருந்தார் ராகவ் சிங். பரிதி அவன் சொன்னான். அவன் முகத்தில் ஒரு கொடூரமான புன்னகை பரவியது. ரொம்ப நாளாச்சு. அவனுடைய துளையிடும் பார்வை அவள் தொண்டையில் பதிந்தபோது அவள் மூச்சு அவள் தொண்டையில் சிக்கியது. அவள் நினைவில் இருந்தபடியே அவன் பார்த்தான். குளிர்ச்சியாகவும் கணக்கிடும் விதமாகவும் முற்றிலும் அசையாமல். நீ வருவாய் என்று எனக்குத் தெரியும். ராகவ் தனது நாட்காலியில் சாய்ந்து கொண்டே தொடர்ந்தான். நீ எப்போதும் கணிக்கக்கூடியவன். இப்போது நீ என் வலையில் நுழைந்துவிட்டாய். பரிதி எதிர்வினையாற்றும் முன் துப்பாக்கிகள் மெல்ல மெல்லச் சுமக்கும் சத்தம் அறையை நிரப்பியது. அவள் திரும்பி பார்க்க ஒரு டஜன் ஆயுதம் ஏந்திய மனிதர்கள் நிழலில் இருந்து வெளியே வருவதை பார்த்தாள். அவர்களின் ஆயுதங்கள் அவளையும் பிரதாப்பையும் நோக்கி பாய்ந்தன. வீட்டிற்கு வருக. ராகவ் சொன்னான். அவனது குரல் தீய எண்ணத்தால் துள்ளி குதித்தது. அவர்கள் சூழ்ச்சி செய்து முடிக்கப்பட்டதை உணர்ந்த பரிதியின் உலகம் சுழன்றது. எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டுவரும் என்று அவள் நம்பிய மோதல் இப்போது தான் தொடங்கியது. ராகவின் வார்த்தைகளின் எடை ஒரு புயல் மேகம் போல காற்றில் தொங்கியது. ஆயுதமேந்தியவர்கள் உள்ளே நுழைந்ததும் பரிதியின் மூச்சு வேகமாக வந்தது. அவர்களின் முகங்கள் குளிர்ச்சியாகவும் உணர்ச்சியற்றதாகவும் இருந்தன. துப்பாக்கியின் பீப்பாய் அவள் முதுகில் அழுத்துவதை உணர்ந்தாள். அவள் முன்னேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பிரதாப் அவள் அருகில் பதற்றமடைந்தான். அவனது தாடை பிடுங்கப்பட்டது. அவனது கண்கள் தப்பிக்கும் ஒவ்வொரு வழியையும் மதிப்பிட விரைந்தன. உட்கார். ராகவ் கட்டளையிட்டான். அவன் மேசைக்கு முன்னால் இருந்த நாற்காலிகளுக்கு சைகை செய்தான். அவனது தொனி அமைதியாக இருந்தது. கிட்டத்தட்ட சாதாரணமாக இருந்தது. ஆனால் அது மறுக்க முடியாத அதிகார எடையை கொண்டிருந்தது. பரிதி தயங்கி பிரதாப்பை பார்த்தான். அவன் அவளுக்கு ஒரு நுட்பமான தலையசைப்பை கொடுத்தான். அவர்கள் இணங்க வேண்டும் என்ற அமைதியான உறுதிமொழியை கொடுத்தான். இப்போதைக்கு அவர்கள் இருவரும் மெதுவாகவும் வேண்டுமென்றேயும் அமர்ந்தனர். ராகவ் முன்னோக்கி சாய்ந்து மேசையில் முழங்கைகளை ஊன்றினான். நீண்ட நேரமாகிவிட்டது பரிதி. ராகவ் அவளை படிக்கும்போது அவன் கண்கள் குறுகின. நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். திரும்பி வர உன்னிடம் தைரியம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் இதோ நீ. எல்லா மக்களுடனும் பிரதாப்புடன். அவன் பார்வை பிரதாப்பை நோக்கி திரும்பியது. அவன் உதடுகளில் ஒரு புன்னகை. நீ பிஸியாக இருந்தாய் இல்லையா? உன் சிறிய கிளர்ச்சியைப் பற்றியும் என் உலகத்தை விட்டு வெளியேற முயற்சிப்பதைப் பற்றியும் கேள்விப்பட்டேன். இப்போது நீ என்னை வீழ்த்த முடியும் என்று நினைக்கிறாயா?
பிரதாப் அவன் பார்வையைச் சந்தித்தான். அவன் குரல் சீரானது. உன் சாம்ராஜ்யம் நொறுங்கிக் கொண்டிருக்கிறது ராகவ். நீ கட்டிய அனைத்தும் நொறுங்குவதற்கு இன்னும் சிறிது நேரம் ஆகும். ராகவ் சிரித்தான். பரிதியின் முதுகெலும்பில் ஒரு அமைதியான அச்சுறுத்தும் ஒலி. நொறுங்கிப் போகிறதா? மாறாக பிரதாப், என் சாம்ராஜ்யம் ஒருபோதும் வலுவாக இருந்ததில்லை. இப்போது நீங்கள் இருவரும் நான் விரும்பும் இடத்தில் இருப்பதால் என்னை சவால் செய்ய யாரும் இல்லை. பரிதி தன் கைமுட்டிகளைப் பிடுங்கிக் கொண்டாள். அவள் நகங்கள் உள்ளங்கையில் தோண்டின. நீ இதிலிருந்து தப்பிக்க மாட்டாய். அவள் குரல் நடுங்கினாலும் உறுதியுடன் சொன்னாள். உன்னைப் போன்றவர்கள் எப்போதும் இறுதியில் விழுவார்கள். ராகவின் புன்னகை விரிந்தது. ஓ பரிதி, நீ எப்பவும் ரொம்ப அப்பாவியா இருக்கே. நீதி உன்னை காப்பாற்றும்னு நினைக்கிறியா? உண்மை உன்னை விடுவிக்கும்னு. அவன் தன் நாட்காலியில் சாய்ந்து அவர்களைச் சுற்றி இருந்த ஆயுதம் ஏந்திய மனிதர்களிடம் சைகை செய்தான். உண்மை என்னவென்றால் அதிகாரம்தான் முக்கியம். நான் இங்கே எல்லா அதிகாரத்தையும் வைத்திருக்கிறேன். ராகவ் அவர்களுடன் விளையாடியபோது நிமிடங்கள் நீண்டு கொண்டே சென்றன. அவனது வார்த்தைகள் ஆணவத்தால் நிரம்பியிருந்தன. பரிதியின் மனம் வேகமாக ஓடி ஒரு வழியை ஒன்றாக இணைக்க முயன்றது. அவள் பிரதாப்பை பார்த்தாள். அவன் அவளுக்கு ஒரு சிறிய தலையசைப்பை கொடுத்தான். அது அவனுக்கு ஒரு திட்டம் இருப்பதற்கான சமிக்ஞை. ராகவ் தன் நாட்காலியில் இருந்து எழுந்து மேசையைச் சுற்றி மெதுவாக நடந்தான். உனக்குத் தெரியும் பரிதி, நான் உன்னை பல வருடங்களுக்கு முன்பே கொன்றிருக்கலாம். ஆனால் நான் கொல்லவில்லை. ஏன் என்று உனக்குத் தெரியுமா? அவள் பதில் சொல்லவில்லை. அவள் அவன் பார்வையை பிடித்து கொண்டபோது அவளுடைய தாடை இறுக்கமாக இருந்தது. நீ என்னை கவர்ந்ததால். அவன் தொடர்ந்தான். ஒரு வேட்டையாடுபவரைப் போல அவளைச் சுற்றி வந்தான். நீ என்னை விட்டு வெளியேற என்னை எதிர்க்க போதுமான துணிச்சலானவள். அந்த மாதிரியான எதிர்ப்பு. அது அரிது. ஆனால் அது உங்களை ஆபத்தானவர்களாகவும் ஆக்குகிறது. ஆபத்தான மனிதர்களே சரி. அவன் நின்றான். கீழே சாய்ந்து அவளுடைய முகத்திலிருந்து அங்குலங்கள் தொலைவில். அவர்களை அகற்ற வேண்டும். பரிதி அசைய மறுத்து அவனது பார்வையை அவளே மீறியதாக உணர்ந்தாள். ராகவ், நீ ஒரு விஷயத்தில் சரி. நான் ஆபத்தானவன். நீ பயப்பட வேண்டும். அவன் பதிலளிக்கும் முன் ஒரு காதைச் செவிடாக்கும் வெடிகுண்டு கிடங்கை உலுக்கியது. சுவர்கள் அசைந்தன. பெட்டிகள் தரையில் விழுந்தன. ஆயுதமேந்தியவர்கள் பதிலளிக்கத் துடித்து தங்கள் ரேடியோக்களில் உத்தரவுகளை கத்தியதால் அரை குழப்பத்தில் மூழ்கியது. பிரதாப் அந்த தருணத்தை பற்றி கொண்டு பரிதியின் கையைப் பிடித்து அவள் காலில் இழுத்தான். நகர்த்து என்று கத்தினார். ஒரு மேசையை மேலே தள்ளி தோட்டாக்கள் பறக்கத் தொடங்கின. பரிதி தற்காலிக தடைக்குப் பின்னால் குனிந்தாள். துப்பாக்கிச் சூடு அவர்களைச் சுற்றி எதிரொலித்தபோது அவளுடைய இதயம் துடித்தது. பிரதாப் துல்லியமாக திரும்பிச் சுட்டார். 2 காவலர்களை விரைவாக அடுத்தடுத்து வெளியேற்றினார். விகாஸ். பிரதாப் தனது காதில் கத்தினார். கவனச்சிதறல் வேலை செய்தது. இப்போது நமக்கு பிரித்தெடுத்தல் தேவை. மற்றொரு வெடிப்பு கட்டிடத்தையே உலுக்கியபோது பரிதியின் காதுகள் ஒலித்தன. இந்த முறை அது அருகில் வந்தது. கிடங்கு விரைவாக புகையால் நிரம்பி தாக்குபவர்களை மறைத்து அவர்கள் தப்பிக்க ஒரு சிறிய வாய்ப்பையே அளித்தது. இந்த வழி என்று பிரதாப் அவளை ஒரு பக்கவாட்டு வெளியேறும் இதத்திற்கு இழுத்து வற்புறுத்தினான். ஆனால் அவர்கள் அதை அடைவதற்குள் குழப்பத்தை வெட்டி கொண்டு ராகவின் குரல் ஒலித்தது. என்னிடமிருந்து தப்பிக்க முடியும் என்று நினைக்கிறாயா? நீ ஒருபோதும் தப்பிக்க மாட்டாய். பரிதி திரும்பிப் பார்க்க கையில் துப்பாக்கியுடன் கண்கள் கோபத்தால் எரிகின்றன. அறையின் நடுவில் அவன் நிற்பதை பார்த்தான். இது இப்போது முடிகிறது என்று அவன் உருமினான். ஆயுதத்தை உயர்த்தினான். பிரதாப் அவள் முன் நுழைந்து அவளை தன் உடலால் பாதுகாக்க நேரம் மெதுவாக தெரிந்தது. போ என்று அவன் கத்தினான். அவளை வெளியேறும் வழியை நோக்கி தள்ளினான். வேண்டாம். பரிதி அவனை விட்டு வெளியேற மறுத்து அழுதான். ராகவ் தூண்டியை இழுத்தான். துப்பாக்கிச் சத்தம் கிடங்கில் எதிரொலித்தது. ஆனால் டோட்டா அதன் அடையாளத்தை கண்டுபிடிக்கும் முன் விகாஸ் புகையிலிருந்து வெளியே வந்து ராகவை தரையில் சாய்த்தான். ஓடு. விகாஸ் குரைத்தான். பிரதாப் பரிதியின் கையைப் பிடித்து வெளியேறும் வழியை நோக்கி இழுத்துச் சென்றபோது ராகவுடன் மல்யுத்தம் செய்தான். வெளியே இரவு காற்று குளிர்ச்சியாகவும் கடிக்கும் விதமாகவும் இருந்தது. கிடங்கிற்குள் இருந்த குழப்பத்திற்கு முற்றிலும் மாறுபட்டது. அவள் ஓடும்போது பரிதியின் கால்கள் எரிந்தன. அவளுக்கு மூச்சு திணறல் வந்தது. முணுமுணுப்புடன் கூடிய மூச்சு திணறல். பிரதாப் அவள் அருகில் இருந்தான். அவள் கையை அவன் உறுதியாகவும் கட்டுப்பாடற்ற தாகவும் பிடித்திருந்தான். அவர்களுக்கு பின்னால் கிடங்கு தீப்பிழம்புகளால் சூழப்பட்டிருந்தது. வெடிச்சத்தங்கள் இரவு வானத்தை ஒளிரச் செய்து கொண்டே இருந்தன.
காட்டின் விளிம்பை அடையும் வரை அவர்கள் ஓடுவதை நிறுத்தவில்லை. அங்கு ஒரு அடையாளம் தெரியாத SUV காத்திருந்தது. விகாஸ் சில நிமிடங்கள் கழித்து தடுமாறி வெளியே வந்தான். இரத்தக்கரை படிந்தாலும் உயிருடன். அவனது முகபாவனை மோசமாக இருந்தது. நாங்கள் செல்ல வேண்டும் இப்போது என்று அவன் ஓட்டுநர் இருக்கையில் ஏறினான். பிரதாப் பரிதியை பின் இருக்கையில் ஏற்றி அவள் அருகில் சறுக்கினான். SUV வேகமாகச் சென்றதும் அவள் ஜன்னல் வழியாக பார்க்க திரும்பினாள். கிடங்கு தூரத்தில் மறைந்து போவதை பார்த்தாள். நாங்கள் அவரை பிடித்தோமா? அவள் குரல் கேட்கவில்லை. அவள் கேட்டாள். விகாஸ் தலையை ஆட்டினான். ராகவ் இறக்கவில்லை. இன்னும் இல்லை. ஆனால் இன்றிரவு நாங்கள் அவரை கடுமையாக தாக்கினோம். இதிலிருந்து அவன் எளிதில் மீள மாட்டான். பரிதி தன் இருக்கையில் சாய்ந்தாள். அட்ரினலின் தேய்ந்து போகத் தொடங்கியதால் அவள் உடல் நடுங்கியது. இப்போதைக்கு அவர்கள் பாதுகாப்பாக இருந்தனர். ஆனால் சண்டை இன்னும் முடிவடையவில்லை என்பது அவளுக்கு தெரியும். ராகவ் இன்னும் வெளியே இருந்தான். அவன் விரும்பியதை பெறும் வரை அவன் நிறுத்த மாட்டான். இரவு இருளில் அவர்களை மூடியபோது வளைந்த மலைச்சாலைகளில் SUV கர்ஜித்தது. பரிதி ஜன்னலின் குளிர்ந்த கண்ணாடியில் தலையை சாய்த்தாள். அவளுடைய மனம் கிடங்கின் குழப்பத்தை மீண்டும் 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 கேட்டது. அவளுடைய உடல் இன்னும் அட்ரினலின் காரணமாக நடுங்கியது. ஆனால் ஆழமாக போர் இன்னும் முடிவடையவில்லை என்பது அவளுக்கு தெரியும். பிரதாப் அவள் அருகில் அமர்ந்தார். அவரது முகம் கடினமாகவும் படிக்க முடியாததாகவும் இருந்தது. அவரது கை அவள் கையின் மீது பாதுகாப்பாக இருந்தது. அவர்கள் இன்னும் இதில் ஒன்றாக இருக்கிறார்கள் என்ற அமைதியான உறுதி. ஸ்டீயரிங் வீலை பிடித்தபடி விகாஸ் எஃகு போன்ற கவனம் செலுத்தி. அவரது முழங்கால்கள் வெண்மையாக ஓட்டினார். நாம் எங்கே போகிறோம்? பரிதி இறுதியாக அமைதியை கலைத்தார். அவளுடைய குரல் கரகரத்தது. ஒரு பாதுகாப்பான வீட்டிற்கு. விகாஸ் பதிலளித்தார். அவரது தொனி வெட்டப்பட்டது. அது மலைகளில் ஆழமாக உள்ளது. அங்கு யாரும் எங்களை கண்டுபிடிக்க மாட்டார்கள். ராகவ் கூட இல்லையா? அவள் குரலில் இருந்து சந்தேகத்தை தடுக்க முடியாமல் கேட்டாள். விகாஸ் பின்புற கண்ணாடியில் அவளை பார்த்தான். அவனும் இல்லை. இப்போதைக்கு குறைந்தபட்சம். பரிதி பெருமூச்சு விட்டபடி தன் இருக்கையில் சாய்ந்தாள். இப்போதைக்கு என்பது அவள் எதிர்பார்த்த உறுதி அல்ல. ஆனால் அது அவர்களால் செய்யக்கூடிய சிறந்தது. அவர்கள் பாதுகாப்பு இல்லத்தை அடையும் நேரத்தில் விடியல் வந்து கொண்டிருந்தது. தங்கம் மற்றும் பச்சை நிறங்களில் காடு விரிந்தது. சிறிய கேபின் அடர்ந்த மரங்களுக்குள் மறைந்திருந்தது. அதன் வானிலை பாதிக்கப்பட்ட வெளிப்புறம் சுற்றுப்புறங்களுடன் தடையின்றி கலந்தது. விகாஸ் சவியை நிறுத்திவிட்டு வெளியே ஏறி. அந்த பகுதியை துல்லியமாக ஸ்கேன் செய்தார். அவர்கள் பின்தொடரப்படாததில் திருப்தி அடைந்த அவர். பரிதியையும் பிரதாப்பையும் பின்தொடர சைகை செய்தார். உள்ளே பாதுகாப்பு இல்லம் வெறுமையாக இருந்தது. ஆனால் செயல்பாட்டுடன் இருந்தது. ஒரு படுக்கை, ஒரு சிறிய சமையலறை மற்றும் வரைபடங்கள் மற்றும் ஆவணங்களால் மூடப்பட்ட ஒரு தற்காலிக மேசை கொண்ட ஒரு ஒற்றை அறை. பரிதி ஒரு நாட்காலியில் மூழ்கினார். சோர்வு அவளை கழுவியது. நாங்கள் இங்கே மீண்டும் ஒன்று கூடுவோம். விகாஸ் தனது பையை கீழே வைத்தபடி கூறினார். ஆனால் நாம் நீண்ட நேரம் இருக்க முடியாது. ராகவ் பதிலடி கொடுப்பார். அவர் வந்தவுடன் அவர் தன்னிடம் உள்ள அனைத்தையும் கொண்டு வருவார். பிரதாப் தலையசைத்தார். அவரது முகபாவனை கடுமையானது. இந்த நேரத்தை பயன்படுத்தி அடுத்த நகர்வை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ராகவின் நடவடிக்கைகள் இப்போது பாதிக்கப்படக்கூடியவை. அவர் குணமடைவதற்கு முன்பு நாம் தாக்க வேண்டும். நாங்கள் அதை எப்படிச் செய்வது? பரிதி இருவரையும் பார்த்து கேட்டார். அவரிடம் ஒரு படை இருக்கிறது. நாங்கள் 3 பேர் மட்டுமே. விகாஸ் சிரித்தபடி தனது பையில் இருந்து ஒரு மடிக்கணினியை எடுத்தார். நாங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் மிஞ்சவில்லை. ராகவ் கட்டுப்பாட்டை பராமரிக்க தனது நெட்வொர்க்கை நம்பியுள்ளார். அந்த இணைப்புகளை நாம் துண்டிக்க முடிந்தால். அவரது நிதியை துண்டித்து. அவரது கூட்டணிகளை அம்பலப்படுத்தினால். அவர் உள்ளே இருந்து நொறுங்கிவிடுவார். பரிதி முகம் சுளித்தார். அது சொல்வதை விட எளிதாகத் தெரிகிறது. அதுதான். பிரதாப் ஒப்புக்கொண்டார். ஆனால் அதுதான் எங்களுக்கு ஒரே வாய்ப்பு. நாம் விரைவாக செயல்பட்டு அவரை விட ஒரு படி முன்னால் இருக்க வேண்டும். மணிநேரங்கள் செல்லச் செல்ல. மூவரும் அயராது உழைத்து. தங்கள் திட்டத்தை ஒன்றாக இணைத்தனர். விகாஸ் ராகவின் நெட்வொர்க்கை ஹேக் செய்து. அவரது செயல்பாடுகளை விவரிக்கும் மறைகுறியாக்கப்பட்ட கோப்புகளை கண்டுபிடித்தார். பிரதாப் அவர்களின் அடுத்த இலக்கை வரைபடமாய் இக்கினார். ஜெய்ப்பூரில் உள்ள பலத்த பாதுகாப்புடன் கூடிய வங்கி. பரிதி இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தாலும். தான் ஒருபோதும் நடிக்க நினைக்காத ஒரு பாத்திரத்தில் அடியெடுத்து வைப்பதை கண்டாள்.
விகாஷுடன் கோப்புகளை ஆராய்ந்து. ராகவின் நடவடிக்கைகளில் பலவீனமான புள்ளிகளை அடையாளம் கண்டாள். அவளுடைய பயம் மறைந்துவிடவில்லை. ஆனால் அது ஒரு கடுமையான உறுதியால் மாற்றப்பட்டது. முதல் முறையாக அவள் மீண்டும் போராடுவது போல் உணர்ந்தாள். அவளுடைய உயிருக்கு மட்டுமல்ல, அவளுடைய சுதந்திரத்திற்காகவும். இரவு வந்தவுடன் பாதுகாப்பு இல்லம் அமைதியாகிவிட்டது. பரிதி வெளியே நின்று நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தை பார்த்தாள். காற்று மிருதுவாகவும் குளிராகவும் இருந்தது. அவளுக்குள் சுழலும் கொந்தளிப்புக்கு முற்றிலும் மாறுபட்டது. பிரதாப் அவளுடன் சேர்ந்தாள். அவனது இருப்பு தரைமட்டமானது. நீ நலமா? அவன் மெதுவாக கேட்டான். அவள் கண்கள் அடிவானத்தில் நிலைத்திருந்தாலும் அவள் தலையசைத்தாள். நான் பயந்தேன் என்று அவள் ஒப்புக்கொண்டாள். ஆனால் நான் அவனை வெல்ல விட முடியாது. மீண்டும் முடியாது. பிரதாப் அவள் கையை நீட்டினான். அவனது தொடுதல் சூடாகவும் நிலையானதாகவும் இருந்தது. நீ நினைப்பதை விட நீ வலிமையானவன், பரிதி. ராகவ் சக்தி பெற்றிருக்கலாம். ஆனால் அவன் உன்னைப் போன்ற ஒருவரை ஒருபோதும் சந்தித்ததில்லை. அவள் அவனை பார்க்க திரும்பினாள். அவளுடைய கண்கள் அவனது கண்களை தேடுகின்றன. நாம் இதைச் செய்ய முடியும் என்று நீங்கள் உண்மையிலேயே நினைக்கிறீர்களா? அவரை வீழ்த்துங்கள். நான் நம்புகிறேன் என்று அவர் உறுதியாக கூறினார். ஆனால் நாம் கவனம் செலுத்த வேண்டும். என்ன நடந்தாலும் நாம் ஒன்றாக ஓட்டிக்கொள்கிறோம். பரிதி ஒரு சிறிய புன்னகையை சமாளித்தார். சில நாட்களுக்குப் பிறகு அவள் உணர்ந்த முதல் உண்மையான புன்னகை அது. நன்றி பிரதாப். எல்லாவற்றிற்கும். அவன் கண்கள் மென்மையாகி அவன் திரும்பிச் சிரித்தான். நாங்கள் இதை கடந்து செல்வோம். நான் சத்தியம் செய்கிறேன். பாதுகாப்பு இல்லத்திற்குள் விகாஸ் இன்னும் வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் விரல்கள் விசைப்பலகையின் குறுக்கே பறந்தன. மிகவும் தாமதமாகும் வரை வெளியே இருந்த அசைவின் மெல்லிய சத்தத்தை அவன் கவனிக்கவில்லை. இரவின் அமைதியை குலைத்து ஒரு ஒற்றை ஷாட் ஒலித்தது. பரிதியும் பிரதாப்பும் சுற்றிச் சுழன்றனர். அவர்களின் இதயங்கள் தொண்டையில் குதித்தன. அந்த சத்தம் கேபினின் திசையிலிருந்து வந்தது. விகாஸ். பிரதாப் கத்தினார். உள்ளே வேகமாகச் செல்லும்போது தனது துப்பாக்கியை எடுத்தார். பரிதி பின்தொடர்ந்தார். அவளுடைய துடிப்பு துடித்தது. அவர்கள் கதவை தாண்டிச் சென்றபோது விகாஸ் மேசையின் மீது சரிந்து. அவருக்கு கீழே இரத்தம் தேங்கியிருப்பதைக் கண்டார்கள். இல்லை. பரிதி அழுது அவன் பக்கம் விரைந்தார். பிரதாப் அறையை ஆராய்ந்தான். அவனது துப்பாக்கி உயர்த்தப்பட்டது. ஜன்னல் உடைந்திருந்தது. கண்ணாடி தரையில் மின்னியது. ஷாட் எடுத்தவர் ஏற்கனவே போய்விட்டார். விகாஸ் இருமினார். அவரது கண்கள் திறந்தன. அவர்கள் எங்களை கண்டுபிடித்தார்கள். அவர் சத்தமிட்டார். அவரது குரல் பலவீனமானது. ராகவின் ஆட்கள். என்னுடன் இரு. பரிதி தனது காயத்தில் கைகளை அழுத்தி கெஞ்சினாள். ஆனால் விகாஸ் தலையை ஆட்ட. முகத்தில் வேதனை கலந்த புன்னகை. நீ இதை முடிக்க வேண்டும். அவன் கிசுகிசுத்தான். அவனை கீழே இறக்கு. எனக்கு சத்தியம் செய். பரிதி தலையசைத்தபோது கண்ணீர் வழிந்தது. நான் சத்தியம் செய்கிறேன். விகாஸின் கை தளர்ந்து விழுந்தது. அவன் கண்கள் கடைசியாக மூடியது. பிரதாப் பரிதியின் தோளில் கை வைத்தான். அவன் குரல் துக்கத்தால் கனத்தது. நாம் நகர வேண்டும். இப்போது. பரிதி நின்றாள். அவளுடைய துக்கம் விரைவாக குளிர்ந்த. எரியும் கோபத்தால் மாற்றப்பட்டது. ராகவ் அவளிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்துவிட்டான். இப்போது அவன் விகாஸை அழைத்துச் சென்றான். இது இனி உயிர்வாழ்வது பற்றியது அல்ல. இது நீதி பற்றியது. இதை முடிவுக்கு கொண்டுவருவோம். அவள் சொன்னாள். அவளுடைய குரல் நிலையானது மற்றும் உறுதியானது. பிரதாப் தலையசைத்தார். நாங்கள் செய்வோம். அவர்கள் பாதுகாப்பு இல்லத்தை விட்டு வெளியேறும்போது. பரிதியின் மனதில் ஒரு எண்ணம் எரிந்தது. ராகவ் சிங்கின் பயங்கரவாத ஆட்சி முடிவுக்கு வரவிருந்தது. குறுகிய வளைந்த சாலைகளில் கார் வேகமாகச் சென்றது. விகாஸின் தியாகத்தின் எடை பரிதி மற்றும் பிரதாப்பை கடுமையாக அழுத்தியது. அவர்களுக்கிடையேயான அமைதி துக்கத்தாலும் உறுதியாலும் அடர்த்தியாக இருந்தது. பரிதி ஜன்னலுக்கு வெளியே வெறித்து பார்த்தாள். அவளுடைய எண்ணங்கள் துடித்தன. ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு இழப்பும் ஒவ்வொரு வேதனையான தருணமும். இவை அனைத்தும் இதற்கு வழிவகுத்தன. ராகவ் அதிகமாக எடுத்து வைத்திருந்தான். அவள் அவனை வெல்ல விட மறுத்துவிட்டாள். பிரதாப் அவளை பார்த்தாள். அவன் முகம் இருண்டது ஆனால் உறுதியானது. நமக்கு அதிக நேரமில்லை. ஜெய்ப்பூரில் உள்ள ராகவின் முக்கிய செயல்பாட்டு மையத்தின் இருப்பிடத்தை விகாஸின் தகவல் எங்களுக்கு கொடுத்தது. இதை முடிக்க இதுவே சிறந்த வாய்ப்பு. பரிதி தலையசைத்து தாடையை இறுக்கினாள். இந்த இடத்தைப் பற்றி நமக்கு என்ன தெரியும்? பிரதாப் அவளிடம் ஒரு டேப்லெட்டை கொடுத்தான். அதில் உயரமான சுவர்கள் மற்றும் ஆயுதமேந்திய காவலர்களால் சூழப்பட்ட ஒரு பரந்த எஸ்டேட்டின் அமைப்பை காட்டியது.
அவன் நடத்தும் ஒவ்வொரு சட்டவிரோத நடவடிக்கையிலும் அவனை இணைக்கும் மிக முக்கியமான கோப்புகளை அவன் இங்கே வைத்திருக்கிறான். நாம் உள்ளே சென்று தரவை மீட்டெடுத்து அதிகாரிகளுக்கு அனுப்ப முடிந்தால் அவனுக்கு விளையாட்டு முடிந்துவிட்டது. அவன் நம்மை பிடித்தால். பரிதி கேட்டாள். வயிற்றில் பயம் சுருண்டு கொண்டிருந்த போதிலும் அவள் குரல் சீராக இருந்தது. பிரதாப்பின் ஸ்டீயரிங் சக்கரத்தின் மீதான பிடி இறுக்கமடைந்தது. அப்போ நாம சண்டையிடுவோம். அவர்கள் ஜெய்ப்பூரை அடைந்த நேரத்தில் சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. நகரத்தின் மீது ஆரஞ்சு நிற ஒளியை பாய்ச்சியது. பிரதாப் ராகவின் எஸ்டேட்டிலிருந்து பாதுகாப்பான தூரத்தில் காரை நிறுத்தினார். அவர்கள் தங்கள் திட்டத்தை இறுதி செய்ய அருகிலுள்ள ஒரு சிறிய கைவிடப்பட்ட வீட்டிற்குச் சென்றனர். உள்ளே பரிதி ஒரு கரடுமுரடான மேசையின் மீது எஸ்டேட்டின் வரைபடத்தை விரித்தார். காவலர்கள் எல்லா இடங்களிலும் இருப்பார்கள் என்று அவள் சொன்னாள். சுற்றளவில் தன் விரலை தடவினாள். நாம் அவர்களை எப்படி கடந்து செல்வது. இங்கே ஒரு பராமரிப்பு சுரங்கப்பாதை உள்ளது என்று பிரதாப் வரைபடத்தில் ஒரு சிறிய மறைக்கப்பட்ட நுழைவாயிலை காட்டினான். அது நேரடியாக எஸ்டேட்டின் அடித்தளத்திற்குள் செல்கிறது. விகாஸ் அதை தனது குறிப்புகளில் குறிப்பிட்டுள்ளார். அதுதான் நமக்குள் நுழைய சிறந்த வழி. பரிதி வரைபடத்தை படித்தார். அவள் மனம் துடித்தது. நாங்கள் உள்ளே சென்றதும் பிரதாப் ஒரு ஃபிளாஷ் டிரைவை எடுத்து மேசையில் வைத்தார். நாங்கள் கட்டுப்பாட்டு அறைக்குச் செல்கிறோம். இந்த டிரைவில் மால்வேர் உள்ளது. அது ராகவின் அனைத்து கோப்புகளையும் ஒரு மறைகுறியாக்கப்பட்ட சர்வருக்கு நகலெடுத்து அனுப்பும். ஆதாரங்கள் கிடைத்தவுடன் நாங்கள் வெளியே சென்று எங்களால் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சட்ட அமலாக்க நிறுவனத்திற்கும் அனுப்புகிறோம். மற்றும் ராகவ். அவள் தன் குரலை குறைத்து கேட்டாள். பிரதாப்பின் கண்கள் இருண்டு போயின. வாய்ப்பு கிடைத்தால் அவனை முடிவுக்கு கொண்டுவருவோம். இரவு வேகமாக வந்தது. எஸ்டேட்டை இருளில் மூடியிருந்தது. பரிதியும் பிரதாப்பும் சொத்தைச் சுற்றியுள்ள அடர்ந்த பசுமையான இலைகள் வழியாக அமைதியாக நகர்ந்தனர். அவர்களின் கால்கள் மென்மையான தரையால் அடக்கப்பட்டன. அவர்கள் பராமரிப்பு சுரங்கப்பாதையை அடைந்ததும் பிரதாப் துருப்பிடித்த ஹட்சை திறந்தார். ஈரமான மண் மற்றும் பூஞ்சை காளான் வாசனை வீசும் ஒரு குறுகிய பாதையை வெளிப்படுத்தினார். பரிதி தனது பயத்தை விழுங்கி அவருக்கு பின்னால் ஏறினார். அவளுடைய டார்ச்லைட் சுவர்களில் பயங்கரமான நிழல்களை பரப்பியது. சுரங்கப்பாதை என்றென்றும் நீண்டு செல்வது போல் தோன்றியது. வரையறுக்கப்பட்ட இடத்தில் ஒவ்வொரு சத்தமும் பெருகியது. இறுதியாக அவர்கள் முடிவை அடைந்தபோது பரிதியின் இதயம் துடித்தது. ஒரு உலோக ஏணி ஒரு குஞ்சு பொரிக்கும் இடத்திற்குச் சென்றது. பிரதாப் அவளை அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தார். மேலே ஏறும்போது கவனமாக குஞ்சு பொரிக்கும் பகுதியை தூக்கினார். பெட்டிகள் மற்றும் உபகரணங்களால் நிரப்பப்பட்ட மங்கலான வெளிச்சம் கொண்ட அடித்தளத்தில் ஏற உதவினார். நாங்கள் உள்ளே இருக்கிறோம் என்று அவர் கிசுகிசுத்தார். அருகில் இரு. அவர்கள் அதன் மண்டபங்களுக்குள் செல்லும்போது எஸ்டேட் மிகவும் அமைதியாக இருந்தது. காற்றில் இருந்த பதற்றம் கிட்டத்தட்ட மூச்சு திணறடித்தது. ஒவ்வொரு அடியும் அவர்களை கட்டுப்பாட்டு அறைக்கு அருகில் கொண்டு வந்தது. மேலும் ஆபத்தை நெருங்கியது. அவர்கள் கதவை அடைந்ததும் பூட்டை முடக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது பிரதாப் பரிதியை காவலில் நிற்குமாறு சைகை செய்தார். அவள் நடைபாதையை ஸ்கேன் செய்தபோது அவளுடைய இதயம் துடித்தது. பிரதாப் கொடுத்த துப்பாக்கியின் தூண்டுதலின் மீது அவள் விரல் தொங்கியது. இறுதியாக பூட்டு சொடுக்கப்பட்டது. கதவு திறந்தது. அவர்கள் உள்ளே நுழைந்து அமைதியாக அதை அவர்களுக்கு பின்னால் மூடினார்கள். கட்டுப்பாட்டு அறை மானிட்டர்கள் மற்றும் சர்வர்களால் நிரம்பியிருந்தது. அவற்றின் திரைகள் இருளில் மென்மையாக ஒளிர்ந்தன. பிரதாப் விரைவாக நகர்ந்து ஃபிளாஷ் டிரைவை பிரதான முனையத்தில் செருகி விசைப்பலகையில் கட்டளைகளை தட்டச்சு செய்தான். பரிதி திரையில் உள்ள முன்னேற்ற பட்டியை கவனித்தான். ஒவ்வொரு சதவீதமும் ஒரு நித்தியம் போல் உணர்ந்தான். ஆனால் அது முடியும் தருவாயில் கதவுக்கு வெளியே காலடி சத்தம் எதிரொலித்தது. அவள் மூச்சு அவள் தொண்டையில் சிக்கிக் கொண்டது. பிரதாப். அவள் அவசரமாக கிசுகிசுத்தாள். எனக்கு இன்னும் நேரம் தேவை. அவன் குரலில் பதட்டமாக சொன்னான். அவற்றை வெளியே நிறுத்து. பரிதி தலையசைத்தாள். அவள் கைகள் நடுங்கின. அவள் துப்பாக்கியை உயர்த்தி கதவை நோக்கி குறிவைத்தாள். காலடி சத்தம் சத்தமாக அதிகரித்தது. பின்னர் கைப்பிடி திரும்பியது. கதவு வெடித்து திறந்தது. 2 காவலர்கள் உள்ளே நுழைந்தனர். அவர்களின் ஆயுதங்கள் உயர்ந்தன. பரிதி உள்ளுணர்வாகச் சுட்டாள். பின்னடைவு அவள் கையை உலுக்கியது. ஒரு காவலர் விழுந்தார். ஆனால் இரண்டாவது அவள் மீது பாய்ந்து அவள் கையிலிருந்து துப்பாக்கியை தட்டினார். அவர்கள் போராடினார்கள். அந்த மனிதனின் வலிமை அவளை மூழ்கடித்தது. ஆனால் அவன் அவளை வெல்லும் முன் பிரதாப் அவனை தாக்கி தரையில் நொறுங்கச் செய்த ஒரு வேகமான அடியை வீசினான்.
தரவு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிரதாப் அவள் கையை பிடித்து கொண்டு கத்தினான். நாம் நகர வேண்டும். எச்சரிக்கை மணிகள் ஒலித்ததால் எஸ்டேட் குழப்பத்தில் மூழ்கியிருந்தது. காவலர்கள் மண்டபங்களை முற்றுகையிட்டனர். பரிதியும் பிரதாப்பும் ஓடி டோட்டாக்களை தவிர்த்து சுரங்கப்பாதைக்கு திரும்பும்போது திருப்பிச் சுட்டனர். ஆனால் அவர்கள் அடித்தளத்தை அடைந்தபோது அவர்களைச் சந்தித்தது வேறு யாருமல்ல, ஆயுதம் ஏந்திய மனிதர்கள். சரி சரி, ராகவ் கூறினார். அவரது குரலில் தீய எண்ணங்கள் துளிர்த்தன. நான் ஒப்புக்கொள்ள வேண்டும், நான் மிகவும் ஈர்க்கப்பட்டேன். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக தூரம் சென்றுவிட்டீர்கள். பரிதி முன்னோக்கி நடந்தார். அவள் கண்கள் கோபத்தால் பிரகாசித்தன. முடிந்தது ராகவ். உன்னை அழிக்க எங்களுக்கு தேவையான அனைத்தும் எங்களிடம் உள்ளன. ராகவ் தலையை ஆட்டியபடி சிரித்தார். அது உண்மையில் முக்கியமா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்த நகரம் எனக்குச் சொந்தமானது. யாரும் என்னை தொட மாட்டார்கள். இந்த முறை இல்லை, பிரதாப் கூறினார். அவரது துப்பாக்கி ராகவ் மீது செலுத்தப்பட்டது. உங்கள் ஆட்சி இங்கே முடிகிறது. ராகவின் புன்னகை தடுமாறியது. ஆனால் அவர் விரைவாக குணமடைந்தார். தனது ஆட்களை முன்னேறுமாறு சமிக்ஞை செய்தார். துப்பாக்கிச் சூடு சத்தம் கேட்டதும் புகையால் அடர்த்தியான காற்று மற்றும் துப்பாக்கிப் பொடியின் கடுமையான வாசனை வீசியதால் அறை குழப்பத்தில் மூழ்கியது. பரிதியும் பிரதாப்பும் தங்களிடம் இருந்த அனைத்தையும் கொண்டு போராடினர். இது அவர்களின் ஒரே வாய்ப்பு என்ற அறிவால் அவர்களின் உறுதியை தூண்டியது. இறுதியில் அது ஒரு கணம் மட்டுமே முடிந்தது. பரிதி ராகவை நேருக்கு நேர் பார்த்தபடி நின்றாள். அவள் கைகள் நிலையாக இருந்தபோது அவள் துப்பாக்கியை அவனை நோக்கி குறிவைத்தாள். அதைச் செய், ராகவ் ஏளனம் செய்தான். உனக்கு தைரியம் இல்லை. பரிதியின் விரல் தூண்டுதலை இறுக்கியது. அவள் மனம் அவன் செய்த அனைத்திற்கும், அவன் அழித்த உயிர்கள், அவன் ஏற்படுத்திய வலிக்கு திரும்பியது. ஒரே ஒரு ஷாட் ஒலித்தது. ராகவ் வீழ்ந்தான். அவனது பயங்கர ஆட்சி இறுதியாக முடிவுக்கு வந்தது. அவர்கள் எஸ்டேட்டிலிருந்து அடிபட்டு ஆனால் உயிருடன் வெளியே வந்ததும் பரிதி தன் தோள்களில் இருந்து ஒரு எடை தூக்குவதை உணர்ந்தாள். அவர்கள் சேகரித்த சான்றுகள் ஏற்கனவே பரவி வந்தன. ராகவின் பேரரசு நொறுங்கிக் கொண்டிருந்தது. பல வருடங்களில் முதல் முறையாக அவள் சுதந்திரமாக உணர்ந்தாள். பிரதாப் அவள் தோளில் ஒரு கையை வைத்தான். அவன் மென்மையான முகபாவனை. முடிந்தது, அவன் சொன்னான். அவள் தலையசைத்தாள். அவளுடைய சோர்வை உடைக்கும் ஒரு சிறிய புன்னகை. முடிந்தது. ஆனால் உள்ளுக்குள் இது ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம் மட்டுமே என்று அவளுக்கு தெரியும். பயம் இல்லாத வாழ்க்கை அவள் தனக்குள் கண்ட வலிமையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது. ஏமாற்றத்தின் நிழல்கள் சூரியன் உதிக்கத் தொடங்குகிறது.